7ஆம் தேதி T20 உலகக்கோப்பை அது ஒரு போட்டியை விட ஒரு போர். மிக முக்கியமாக இந்தியாவில் இலங்கையிலும் நடைபெற போகிற இந்த மேட்சில் பாகிஸ்தான் திட்டவட்டமாக இந்தியாவுடன் விளையாட முடியாது. அந்நாட்டு பிரதமரே சொல்லிட்டார், இந்தியாவோட ஆட முடியாதுங்க, அது நாங்கள் எடுத்த முடிவு. அது இதில் கிரிக்கெட் வாரியத்துக்கும் வீரர்களுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இது நாங்கள் ஒரு அரசாக எடுத்த முடிவு. அந்த முடிவுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். பங்களாதேஷ் இங்கே ஆட முடியாது, எங்களால் இந்தியாவில் பாதுகாப்பு கிடையாது, எங்கள் மேட்செல்லாம் இலங்கைக்கு மாற்றுங்க அப்படின்பொழுது அந்த அணியே நீங்கள் அதெல்லாம் மாற்றிலாம் கொடுக்க முடியாது. கொல்கட்டாலும் மும்பையில் விளையாடுங்க, இங்கெல்லாம் நல்ல பாதுகாப்பு தான் இருக்குது நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த அரசுக்கு, அந்த கிரிக்கெட் வாரியத்திற்கு, பங்களாதேஷுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அந்த ஆதரவு கொடுக்குற வகையில் இந்தியாவுடனான மேட்ச் விளையாட மாட்டோம். அதுவும் 15ஆம் தேதி மேட்ச் இலங்கையில். அதில் அந்த மேட்சுக்காக பார்த்தீங்கன்னா விற்பனையான டிக்கெட்டுகள், அதுக்கு பண்ண விளம்பரங்கள், குறிப்பாக அந்த மைதானத்தில் வச்ச அந்த பலகைகள், அந்த விளம்பர பலகைகள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடி. இப்போ இலங்கை கிரிக்கெட் வாரியமே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் என்னையா இது மாதிரி அப்படின்னு. இதை தாண்டி ஐசிசிக்கு பெரிய இழப்பு. அது ஏன்னா நிறைய பேர் கூட சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் பாகிஸ்தான் விளையாட வரலன்னா விடுங்க, நாம தாங்க ஈஸியாக ஜெயிக்க போகிறோம், உள்ளே வரப்போகிறோம், நாக் அவுட்லையும் விளையாட மாட்டோம், இதுலையும் விளையாட மாட்டோம், அதாவது அரை ரீதியில் வந்தால் கூட நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு உறுதியாக சொல்லும்பொழுது விடுங்களே நீங்கள் அப்படின்போது விடுங்கன்னா விட்டுற முடியாதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுற மேட்ச் இருக்குல்ல, அதுல இந்த T20 உலக கோப்பையில் அது எத்தனை மேட்ச் விளையாட போறாங்கன்னு தெரியல. அதனுடைய மொத்த வருமானே 10,000 கோடி. இது சாதாரண காசு கிடையாது. ஐசிசியோடைய முக்கிய ஃபண்டு இதுதான். ஐசிசிக்கு ஃபண்டே எங்கிருந்து வருதுன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு இல்லைங்களா, அது எங்க நடந்தாலும் சரி, அந்த மேட்ச்சில் கிடைக்கக்கூடிய அந்த விளம்பரம், அந்த ஒளிபரப்புக்கான அந்த காஸ்ட்டு, டிக்கெட்டு, ஒரு சின்ன சின்ன விளம்பரங்கள் எல்லாமே சேர்த்து அதுக்கு அவ்வளோ பெரிய தொகை கிடைக்குது. ஐசிசி அந்த ஃபண்டில் தாங்க எடுத்து எல்லா நாட்டுக்கும் கிரிக்கெட் விளையாடக்கூடிய எல்லா நாட்டுக்கும் நாங்கள் நிதி உதவி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நிறுத்த முடியாது அப்படின்னு. இது அப்படியே பாகிஸ்தான் தரப்பில் இருக்கிற முன்னாள் வீரர்கள், இந்நாள் வீரர்கள் வாயை திறக்க முடியாது. ஏன்னா இப்போ விளையாடுறவங்க எதுவும் கருத்து சொல்ல முடியாது. முன்னாள் வீரர்கள் பல பேர் இதை எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறது, இதை விளையாட்டாக பாருங்கள், ஏன் நீங்கள் அரசியலாக பார்க்குறீங்க, இதனால் அதிக இழப்பு பாகிஸ்தானுக்கு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு சாம்பியன் டிராஃபி நடத்தி அதில் கிட்டத்தட்ட 800 கோடி லாஸில் இருக்காங்க அவங்க. அப்புறம் அந்த நாடும் பொருளாதார பின்னடைவில் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இதில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் போட்டு இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க, ஃப்ரீயாக விடுங்க, ஒரு லாபமும் கிடைக்கும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே பாகிஸ்தானை மிரட்டுறது ஐசிசி நீங்கள் எங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டோம்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் மேட்ச் எங்களுக்கு கொடுக்காம, ஐசிசி நடத்தக்கூடிய மேட்ச்லாம் எங்களுக்கு இது பண்ணாமல், இந்த 2 நாடுகள் விளையாடுற மேட்ச்லாம் தடை பண்ணி மொத்தத்தில் எங்களை மறைமுகமாக நேரடியாக பேன் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்குவோம். அது சாத்தியமா? இப்போ ஐசிசி மாதிரி இவங்க ஒரு அமைப்பை உருவாக்குவோன்றாங்க. அந்த அமைப்பில் யாரெல்லாம் வருவாங்க போட்டியா? இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வாரியத்துக்கு போட்டியா பாகிஸ்தான் அப்படின்னு பங்களாதேஷ் வந்துடும். அப்புறம் ஐக்கிய அரபு நாடுகள் உள்ளே வரும். அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள், இன்னுங்கிட்ட சைனா ஒரு அணியாக இருக்குது, சைனா உள்ளே வந்துடும், அமெரிக்கா வந்துடும். இவங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் மேட்ச் நடத்துவோம், இவங்களை வச்சு பலமான அணியாக நாங்கள் உருவாக்குவோம். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் சோப்லாங்கியா அவங்களுக்கு தெரியும், ஆனால் இவங்களை வச்சு நாங்கள் ஒரு தனி அமைப்பாக கொண்டு வந்துடுவோம், உங்களுக்கு போட்டியாக கொண்டு வந்துடுவோம், அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, அதுக்கு எங்களுக்கு உரிமையே இருக்குது அப்படின் பொழுது ஐசிசி கொஞ்சம் ஜெர்க் வாங்குறாங்க. இங்கே பாகிஸ்தானில் இருக்க சில கிரிக்கெட் வீரர், முன்னாள் கிரிக்கெட் வீரர்லாம் நான் சொல்லுங்கள், எங்கள் பிசிசியும் ஐசிசியும் வேறு கிடையாதுங்க. இந்திய கிரிக்கெட் வாரியமும் உலக கிரிக்கெட் வாரியமும் வெவ்வேறு கிடையாதுங்க, எல்லாம் ஒன்று தாங்க. ஜெய்ஷா தான் அதனுடைய தலைவர், அமித்ஷாவுடைய பையன். ஃபண்டு பூரா இங்கேருந்து போகிற ஃபண்டு தான் ஆமாம், ஃபண்டு கிடைக்கிறது இந்தியாவை வைத்து தான் ஃபண்டு அதில் இயங்குது. அதனால இந்தியா கிரிக்கெட் வாரியம் சொல்கிறதுக்கு பூரா அவங்க கட்டுப்படுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சரி, இந்த மேட்ச் விளையாடாத போனால் பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாக வருமானம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மிக மிக மோசமான நிலைமைக்கு போகும். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு மட்டும் 550 கோடி இதனால் லாஸ் ஏற்படும் அப்படின்னு. நீங்கள் பொதுவாகவே கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகள் மொத்தமாக ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க.
அந்த சர்வேல எந்த அணி எந்த நாடு மோதுனா அதிகப்படியாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு. நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் தவிர மற்ற நாடுகள் உள்ள மக்களை, இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாபே, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவங்கெல்லாம் கேட்டப்போ அதிகப்படியான ஆட்கள் முதலிடம் எது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது பாருங்கள், அந்த மேட்ச்சை தாங்க நாங்கள் பார்ப்போம். அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அது மேட்சாக பார்க்க மாட்டோம், நாங்கள் ஒரு போர் மாதிரி பார்ப்போம். அப்படி இருக்கும் அந்த மேட்ச்சில். அதில் தான் வந்து எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி பேர் வந்து அதை பார்க்குறாங்கன்னு ஒரு ஸ்க்ரீன்லேயே போயிட்டுருக்கோம். அப்படி உலகம் முழுக்க நாங்கள் பார்க்குறது அதுதான். அதற்கடுத்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இல்லைன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, இந்தியா. இந்தியா கூட மற்ற அணிகள் விளையாடுறதுலாம் அதிகப்படியாக பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு இதுக்கு தாங்க. இப்படி இருக்கும்பொழுது இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு என்ன வருதுன்னா, ஏங்க இந்த மேட்ச் இங்கே நடக்குது, எங்களுக்கு ஒரு கணிசமான வருமானம் கிடைக்கும், எங்கள் நாடு ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவில் இருக்குது, சுற்றுலா மேம்படும். இப்போ விசா கொடுத்தவங்க பூரா கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக இருக்காங்க, டிக்கெட் எடுத்தவங்களாம் வேணான்னு சொல்கிறாங்க. பல நாடுகள்லேருந்து ரசிகர்கள் வருவாங்க, அதுவும் வந்து என்ன லட்சக்கணக்கில் செலவு பண்ணின்னு வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மேட்சை வந்து இங்கே வந்து நிறுத்துறீங்களே, இது நியாயமா? ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் தொடர் பூரா எங்கள் நாட்டில், நான் மேட்ச் பூரா எங்கள் நாட்டில் தான் நடக்க போது, நாங்கள் என்னங்க பண்ணோன்னு. ஏற்கனவே அவங்க இங்கிலாந்து கூட இலங்கை அணி அடின்னு அடி வாங்கினதுனால கிரவுண்ட்லேயே பிடிச்சி அந்த வீரர்கள் நின்றுட்டு இருக்காங்க, பிளேயர்ஸு கிரவுண்ட்லேருந்து குரல் கொடுக்காங்க வந்து இலங்கை ரசிகர்கள் வந்து, ஏன் இப்படி வந்து சோப்பலாங்கி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு வேறு உலகக்கோப்பை வேறு உங்கள் கனவா அப்படின்னு சிங்களத்தில் சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. வந்து கோபம் தானே உங்களுக்கு? இந்தியாவில் எப்படி வந்து கிரிக்கெட்டில் வெறிப்பிடித்த ரசிகர்கள் இருக்காங்களோ அதே போல் தெற்காசிய நாடுகளில் இலங்கையில் இருக்காங்க. அதை விட பெரிய வெறிப்பிடித்த ரசிகர்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற அந்த முன்னாள் வீரர்கள்லாம் மறைமுகமாக சொல்கிறது என்னென்னா, இது ஒரு விதத்தில் கரெக்ட் தான். விளையாடாமல் எப்படின்னா இந்தியாவோட விளையாடாமல் அப்படியே ஒதுங்கி பொறுத்து ஒரு விதத்தில் கரெக்ட் தான். விளையாடி அடி வாங்கி எங்கள் ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஜனங்க பூரா கல் எடுத்து அடிப்பாங்க, கண்ட மணிக்கு திட்டுவாங்க, மீடியா வெளுன்னு வெளுக்கும், அது விளையாடாமல் போயிடலாம் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், உலகக்கோப்பை தொடரில் நிறைய மேட்ச்சில் வின் பண்ணது வந்து இந்தியா தாங்க. அது என்ன பாகிஸ்தானுக்கு சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலையா என்னன்னு தெரியல. பல மேட்சுகளில் அது இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய மேட்சுகளில் வின் பண்ணது அவங்க தான். இப்போ அவங்களும் அதை தான் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் ஆடி தோத்துட்டு அவமானப்பட்டு வர்றதை விட, நான் ஆடவே மாட்டேங்க, நான் வந்து பங்களாதேஷ்க்கு தாங்க சப்போர்ட் பண்ணுறேன், நாங்கள் அதில் தெளிவாக இருக்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க சாமி, அதுவே போதும். மற்றபடி ஆனால் அவங்க கான்ஃபிடென்ட் பாருங்கள், வந்து நாங்கள் தான் வருவோம், இருக்கிற சின்ன சின்ன அடிகள்லாம் அடிப்போம், அரை இறுதிக்குள்ளே வருவோம், அரை இறுதியிலும் ஜெயிப்போம், இறுதிப் போட்டியில் கப்போடு நாங்கள் வந்து கராச்சிக்கு போவோம் அப்படின்னு திடமாக. சரி, எல்லா நாட்டுக்கும் உள்ள ஒரு இது தானே. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாகிஸ்தானை 12ஆம் தேதி வரைக்கும் இப்படி தாங்க மிரட்டிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. இன்னும் புது தகவலாக இருக்குதுன்னு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 12ஆம் தேதி வரும், இந்த மாதம் 12ஆம் தேதி வரும். என்ன காரணம் அப்படின்னா, 12ஆம் தேதி பங்களாதேஷில் தேர்தல் நடக்கிறது. இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு கட்சி, பாகிஸ்தான் சொல்லுகிற சில வேட்பாளர்கள், பாகிஸ்தான் நாங்கள் வந்து முழுமையாக உங்களோட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி அந்த அரசியலுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. அதனால் இந்த 12ஆம் தேதி தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த கிரிக்கெட்டை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு இருக்கிறோம், மற்ற உலக நாடுகள் முழுக்க உங்களை கைவிட்டால் கூட நாங்கள் பாருங்கள் நிற்கிறோம், வந்து என்றைக்காலும் நாம் வந்து சகோதரர்கள், நீங்கள் வந்து கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த பொழுதும் நாம் தானே வந்து தொப்புள் கொடி உறவு தானே இது, இதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இந்த 12ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் அதற்காக மௌனம் காக்குறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே 13ஆம் தேதி பாகிஸ்தான் தரப்புலேருந்து பிரதமர்கிட்டேருந்தே ஒரு அறிவிப்பு வரும் பாருங்கள், நாங்கள் இந்தியா கூட விளையாடுறோம், 5ஆம் தேதி அந்த மேட்சை நடத்துங்க, அதன் பிறகு வர நாக் அவுட்டு, அதன் செமிஃபைனல், ஃபைனல் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து களத்தில் சந்திக்கிறோன்னு ஒரு வார்த்தை வரப்போகுதுன்னு. இது இன்னும் ஆட்டத்திலே புது ரகமாக இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறேன்னு பாருங்கள், விளையாட்டையும் அரசியலும் இனி தனித்தனியாக உலகத்தில் உள்ள நாடுகள் பார்க்க மாட்டார்கள். அதுவும் ஏஷியாவில், தெற்கேஷியாவில் இது மிகப்பெரிய அரசியல் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எவ்வளோ பெரிய அரசியல் உள்ள ஊறி போயிருக்குது பாருங்க. வந்து இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு முடிவை திடமாக நாங்கள் விளையாடவே முடியாதுங்க இந்தியா கூட, என்ன ஆகட்டும் ஆகட்டும் அப்படின்போது ஐசிசியும் கொஞ்சம் கோமாய் ட்ரிகர் ஆகி, சரி பார்த்துடலாம்யா, நீ ரைட்டு, நாங்கள் வேற ஒரு அணியை உருவாக்க மாட்டோமன்னா
நீ விளையாட வேணாம், உனக்கு ஃபண்டை நிறுத்துகிறோம், நீ ஒரு தனி அமைப்பு ஐசிசிக்கு எதிராக ஆரம்பி, அதை எப்படி நாங்கள் வந்து கழிச்சு விடுவோம்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஐசிசி கிட்ட சாதாரண ஃபண்டு இல்லைங்க, வந்து அவ்வளோ கோடிக்கணக்கான ஃபண்டு அவங்க வச்சுருக்காங்க. அவங்க அதாவது வந்து சொல்கிறது, கிரிக்கெட்டை கண்டுபிடித்த இங்கிலாந்தே ஐசிசி கிட்ட பணிஞ்சு போயிருக்குது, ஆஸ்திரேலியா சரண்டர் ஆகிருக்குது. வந்து அதுக்கு முக்கிய காரணமே இந்தியாவை நம்பி தான் இருக்குது. அப்படின்னு பொழுது நீ பார்த்துக்க ராஜா, நான் பார்த்துக்கலாம், என்ன தான் நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது பாகிஸ்தான் அணி காணாமல் போய்விடும். அது அங்கே உள்ள முன்னாள் வீரர்களே, அங்கு விளையாடிய அங்கே களத்தில் இருந்த நிர்வாகிகளே சொல்கிறாங்க, வந்து இது வந்து வீண் விதண்டவாதம், இது தேவையே இல்லை, இது விட்டுருங்க, களத்தில் வாங்க இறங்குங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்தியாவுக்கு இந்த உலகக்கோப்பையில் எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கும்பொழுது அது ஒரு ஆய்வும் எடுத்திருக்காங்க. பொதுவாக வெளிநாடுகளில் விளையாடும் போதே இந்தியாவுக்கு இது மாதிரியான தொடர்களில், உலகக்கோப்பை மாதிரியான தொடர்களில், ஏஷியா கோப்பை மாதிரியான தொடர்களில் 66% வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ இந்த மேட்ச் வந்து உள்ளூரில் நடக்குது, இந்த உள்ளூரில் நடக்கும்போது இதற்கு எவ்வளோ பெரிய இதுன்னா 68% வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தோனி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, சீதோஷ நிலை இந்தியாவுக்கு சாதகமாக இருந்தாலும் அந்த பனிப்பொழிவு இருக்குல்ல, நீங்கள் நார்த்தெல்லாம் பயங்கரமான பனிப்பொழிவு இருக்குது, அந்த பனிப்பொழிவு தான் இந்த T20 மேட்சோடைய கடைசி நேரத்தை மாற்றி விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை நான்லாம் அனுபவிச்சிருக்கேன், பலர் அனுபவிச்சிருக்காங்க, நீங்கள் ஐபிஎல்லாம் அது வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் இந்த பெரிய சேலஞ்சாக இருக்கிறது இந்த பனிப்பொழிவு தான். அதனால் கூடுமான வரைக்கும் யார் டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு, வெற்றி முகம் அதிகம். இதை சரி கட்டிட்டாங்க அப்படின்னா, இந்த பனிப்பொழிவை சமாளித்து ஆடிட்டாங்கன்னா அவங்க கில்லாடி அப்படின்னுக்கிறார். அதோட பார்த்தா அவரே சொல்லியிருக்கார், வந்து கபில் தேவ், சௌரவ் கங்குலி, அப்புறம் நான், அந்த வருஷத்தில் சூரியகுமார் யாதவ், அவரும் வந்து ஒரு வின்னிங் கேப்டனாக இந்த தொடரில் அவரை நிரூபிப்பார். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டாலும் வர்ணனையாளராக நீங்கள் வந்து பணியாற்ற மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வர்ணனையாளர்லாம் நான் பணியாற்ற முடியாதுங்க, அவ்வளோ ஞாபகம் சக்திலாம் எனக்கு கிடையாது, ஏறக்காடே எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு அது சரிப்பட்டு வராது. அதையும் மீறி நான் இந்தியாவை சேர்ந்தவன், இந்திய கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்காக நான் சொல்லலை. இந்திய அணியை நீங்கள் தயவுசெய்து சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க, இந்தியவர்களை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க, அதுவும் வந்து ஹோம் டவுனில் விளையாடுறாங்க. இது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மிகப்பெரிய கிரிக்கெட் ஆர்வத்தை இந்த T20 உலகக்கோப்பை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. ரசிகர்களை தாண்டி பொதுவான மீடியாக்களை சேர்ந்தவர்கள், மற்ற கிரிக்கெட்டே விளையாட நாடுகளில் இருந்தவர்கள் கூட இந்த T20 வந்து பெருமளவில் எதிர்பார்க்கிறார்கள். பாகிஸ்தான் என்ன முடிவு செய்யும் என்பதை 12ஆம் தேதிக்கு பிறகு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.